100 நாள் வேலை உரிமை பாதுகாப்பு ஒன்றிய அரசு அதை பறித்து விட்டது, அதை சிதைத்து விட்டது. மாநில அரசு, மாநில முதல்வர், தமிழகத்தின் பல்வேறு அரசியல் கட்சிகள், இந்தியாவில் இருக்கிற பல்வேறு அரசியல் கட்சிகள், அறிஞர்கள் கேட்டுக்கொண்ட பிறகும் எதற்கும் செவிமடுக்காமல் அந்த திட்டத்தை சிதைக்கிற முயற்சியில் தான் இன்றைக்கு ஒன்றிய அரசு ஈடுபட்டிருக்கிறது. எனவே 100 நாள் வேலை பாதுகாப்பு என்பது ஏழ்மையை ஒழிக்கிற திட்டம், அது தற்சார்பை உருவாக்குகிற திட்டம் அது. எனவே தேசத்தின் நலன் சார்ந்த அந்த திட்டத்தை ஒன்றிய அரசு சிதைக்கக்கூடாது என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று ராஜீவ்காந்தி எதிர்க்கட்சி தலைவர், இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர், அவர் தேசவிரோத சக்திகளுடன் தொடர்பில் இருக்கிறார். எனவே அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலேயே ஒன்றிய அரசு பிஜேபி உறுப்பினர்கள் குரல் எழுப்புவது அதிர்ச்சி அளிக்கிறது. காங்கிரஸ் தேசவிரோத கட்சி, கம்யூனிஸ்ட் தேசவிரோத கட்சி, இருக்கிற அரசியல் கட்சியெல்லாம் தேசவிரோத கட்சி என்றால் ஆர்எஸ்எஸ் பிஜேபியை மட்டும்தான் தேச நலனில் அக்கறை கொண்ட கட்சியா, தேசபக்த கட்சியா என்பதை நம்முடைய பிரதமர் அவர்கள் விளக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு தமிழக முதல்வர் தமிழக மக்களுக்கு, குறிப்பாக இல்லத்தரசிகளுக்கு கலைஞர் உரிமை தொகை ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதி அளித்தபடி சிறப்பு நிதி உட்பட குடும்பத்திற்கு 5000 என்று அவர் அறிவித்திருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது, பாராட்டுகிறது. நல்லதொரு முயற்சி. இந்த நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைந்திருப்பதால் இந்தியாவில் வேறெந்த மாநிலத்திலும் இல்லாத சிறந்த நலத்திட்டங்களை தமிழக அரசு அறிவித்திருப்பதால், அதன் பயன் மக்களை சென்றடைந்திருப்பதால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தான கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். திமுக தனித்தே ஆட்சி அமைக்கும். வெறும் நலத்திட்டங்கள் மட்டுமல்ல, கூட்டணி பலம் மட்டுமல்ல, தமிழ் மக்களின் ஒற்றுமை சிந்தனை. தமிழ் மக்கள் எப்பொழுதுமே ஜாதி மத பதற்றங்களை விரும்ப மாட்டார்கள், பிளவுகளை விரும்ப மாட்டார்கள், எப்பொழுதும் ஒற்றுமையை விரும்புவார்கள். இந்த பலம் எங்களுக்கு கூடுதல் பலம். எனவே திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணி வரலாறு காணாத வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கையை நாங்கள். பல்வேறு நலத்திட்டங்கள் ஒன்றிய அரசு நிதியை முடக்குகிறது, நமக்கு வர வேண்டிய நிதியை தடுக்கிறது. பட்ஜெட்டில் காத்திருக்கிற பல்வேறு தமிழக திட்டங்களை கடந்து செல்கிறது. குறிப்பாக கோவை, மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு நிதி ஏதும் இல்லை. தமிழக அரசாங்கத்திற்கு மிக முறைப்படி, சட்டப்படி, நியாயப்படி வர வேண்டிய நிதிகள் பல லட்சம் கோடி முடக்கப்பட்டிருக்கிறது. இல்லை என்று நிதியமைச்சர் சொல்கிறார். அப்படி என்றால் ஒரு தேசிய மாதிரி ஆய்வறிக்கை அவர் வெளியிட வேண்டும். நாடாளுமன்றத்தை இதை வெளியிடலாம். தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது, தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது. மிக பாரபட்சமான அந்த பட்ஜெட் கண்டித்தான் நேற்று நாங்கள் மாலையில் திமுக தலைமையில் ஆர்ப்பாட்டம் செய்தோம். ஆனாலும் மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு அதிக நிதியை ஒதுக்குவதாக பொய் சொல்கிறார் நிதியமைச்சர். எனவே நாடாளுமன்றத்திலேயே ஒரு அறிக்கையை, வெள்ளை அறிக்கையை, பீகாருக்கு எவ்வளவு கேட்டு கொடுத்தது எவ்வளவு, கேட்காமல் கொடுத்தது எவ்வளவு, ஊபிக்கு கேட்டு கொடுத்தது எவ்வளவு, கேட்காமல் கொடுத்தது எவ்வளவு, ஆந்திராவுக்கு கேட்டு கொடுத்தது எவ்வளவு, கேட்காமல் கொடுத்தது எவ்வளவு, தமிழகம் கேட்டு கொடுத்தது எவ்வளவு, தமிழகத்திற்கு கேட்காமல் கொடுத்தது எவ்வளவு என்கிற ஒரு அறிக்கையை அவர் தரலாம். எனவே ஒன்றிய அரசு தொடர்ந்து பொய் சொல்கிறது, அது ஏற்புடையது அல்ல. தமிழக அரசாங்கம் பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றுகிறது. இந்தியாவிலேயே அது ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. ஏழைகள், எளியவர்கள் போராடுகிறார்கள். டாஸ்மாக் தொழிலாளர்கள் 15-16 தினங்களாக சென்னையில் தலைநகரில் போராடுகிறார்கள். அதேபோன்று அங்கன்வாடி தொழிலாளர்கள் போராடுகிறார்கள், சாலை பணியாளர்கள் போராடுகிறார்கள், மாநகராட்சி, உள்ளாட்சியிலிருந்து மாநகராட்சி வரை கொசு மருந்து தெளிக்கிறவர்கள் போராடுகிறார்கள், ஆசிரியர்கள், இளநிலை ஆசிரியர்கள் போராடுகிறார்கள், மருத்துவர்கள், பணியாளர்கள் போராடுகிறார்கள். இந்த போராட்டங்கள் யாவும் அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல, தங்கள் கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று நடத்தப்படுகிற போராட்டம். எதிர்க்கட்சி தலைவர் சகோதரர் எடப்பாடி நடத்துகிற போராட்டம் தான் அரசுக்கு எதிரான போராட்டம். இந்த போராட்டங்கள் உழைக்கிற மக்கள் தங்கள் உரிமைகளுக்காக நடத்துகிற போராட்டம்.
அந்த போராட்டங்களுக்கு என்ன சிரமங்கள் இருந்தாலும் அந்த கோரிக்கைகளை பரிசீலித்து மிக மிக நியாயமான கோரிக்கை, எளிய மக்களின் கோரிக்கை அது. பணி நிரந்தரம், பணி பாதுகாப்பு, ஊதிய உயர்வு என்கிற மிக மிக நியாயமான அந்த கோரிக்கை தமிழக முதல்வர் நிறைவேற்றுவார் என்று நாங்கள் நம்புகிறோம். நிறைவேற்ற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.